கண்டிப்பா வச்சிடலாம் நெக்ஸ்ட் வச்சிடலாம். மணி என்ன 7:30 தான் ஆகுது. அப்படிங்களா? என்ன ஊரு நீங்க இருக்கிறது? யூரோப். கார்டில் இருக்கீங்க அப்படிங்களா? ஓகேங்க. சரி சரி சரி. சொந்த ஊர் என்ன ஊருங்க உங்களுக்கு? வீட்டில் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாங்க, வீட்டில் சொல்லி தான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டோம். லவ் மேரேஜ் தான். ஆனால் வீட்டில் சொல்லி எல்லாம் 2 பக்கம் சொல்லி எல்லாம் 2 வீட்லேயும் பண்ணி வச்சுட்டாங்க. 6 இயர்ஸ் லவ் பண்ணி இருக்கோம். நான் இன்னும் 3 இயர்ஸாக மேரேஜு. அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. நீங்கள் ஓடி போய் மேரேஜ் பண்ண போகிறோம். நாங்கள் ஓடி போய் தான் மேரேஜ் பண்ண போகிறோம். அப்படிங்களா? இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க, ஒத்துக்கலையா? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் 3 மாதம் தான் லவ் பண்ணணும். நான் லவ் பண்ணினேன். இன்னொரு ஒரு பாயிண்ட், நான் லவ் பண்ணினேன், அப்புறம் சொன்னோம், பண்ணிக்கிட்டோம். என்ன ஒரு காரணம், அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். எங்கள் வீட்டில் அப்பா அம்மா லவ் மேரேஜ், அதனால் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க சைட்லேயும் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அப்போதைக்கு என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, கொஞ்சம் வசதி மட்டும்தான் பார்த்து கொஞ்சம் மனஸ்தாபத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் கோவத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் ஆனால் பண்ணி கொடுத்துட்டாங்க. தமிழ் பசங்க ப்ரெசன்ட் வைங்க. பெரிய கடவுள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறோம், கடவுள் ஆகுறோம். தூங்கலையா? தூங்க போகிறோம். ஐ லவ் யூ, தேங்க்யூ. சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், நார்த்தாமலை பக்கம். அப்படிங்களா? சரி, ஓகேங்க. ஓகே. உங்கள் ஏஜ் இதெல்லாம் லைவில் கேட்கக்கூடாதுங்க. மீசை எப்படி இருக்கும்? சிட்டுக்குருவி மீசை எப்படி இருக்கும்? அக்கா தமிழ்நாடு. அக்கா தமிழ்நாட்டு நேரத்துக்கும் நாக்பூர் நேரத்துக்கும் என்ன வித்தியாசம்க்கா? இல்லைங்க, நாக்பூர் வந்து வேற நாடு கிடையாதுங்க, நம்ம ஊரே தான், இந்தியா தான். அதனால உங்களுக்கு தமிழ்நாடும் நாக்பூர் எல்லாம் டைமிங் எல்லாம் ஒரே டைமிங் தான். வேற நாடாக இருந்தால் மட்டும் தான் டைமிங் மாறும். ஓடி போய் கல்யாணம் பண்ணுற விஷயமே எனக்கு நடக்காது என்று சொல்லுங்க. ஏன்னா நான் சிங்கிள். அப்போ நீங்கள் முதல்ல சிங்கிள் ஆச்சு. அப்போ ஷாலு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுற நீங்கள் அப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டீங்களா? அப்போ ஷாலு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையா உங்களுக்கு? நான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படிங்களா? சரி சரிங்க. பட் நல்லா பார்த்துக்கோங்க ஒய்ஃபை. அதுதான் நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலேயே ஒரு பெஸ்ட்டு, ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. அதில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்கள எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க அதில் தான் உங்கள் லைஃபோட சக்ஸஸே இருக்குது. உங்களுக்கு தூக்கம் வரலையா? வருதுங்க, தூங்க போகிறோம். அண்ணா அழகாக இருக்காங்க, உங்களை விட அண்ணா அழகாக இருக்காங்க. ராஜாமணி, தேங்க்யூ. தமிழ் பசங்க, அடே குட்டி. மொக்கம் மூஞ்சியா? சரி, பார்க்க வேண்டாம், போயிட்டே இரு, வேலையை பார்த்துட்டு. ஹலோ, ஜெர்மனியில் டைம் 4 மணி ஆகுது. நான் இப்போத்தான் வேலைக்கு கிளம்ப போகிறேன். என்னோட ஊர் தஞ்சாவூர். நான் இப்போத்தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சாம்பார் வைக்கிறேன். அப்படிங்களா மோகன்? ஓகேங்க ஓகேங்க. ஓகே ஓகே. நம்ம ஊர் சமையலே செஞ்சு சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்குங்களா ஜெர்மனி? எப்படி இருக்கு? மழையா? வரலாமா ஜெர்மனிக்கு? ஒரு நாள் எங்களையும் வரவேற்பீங்களா? வரோம். வீர் போட்டு போதையில் இருக்காம் போல. ஷாலு பேசுற பார்த்தா உங்க புருஷன் கூட ஓடி வந்துருவா போல இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அக்கா, உங்க லவ் ஸ்டோரி சுவாரஸ்யமா இருக்குக்கா. தேங்க்யூ ராக்கி முத்து. ஹாய்க்கா. ஹாய். உங்கள் ஹஸ்பண்ட் டம்மி பிளேசஸா? ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ செந்தில். இப்போ முடிச்சிடலாமா? நீங்கள் மலேசியாவிலேருந்து அக்கா, அவங்க மலேசியாவிலேருந்து லைவ் பார்க்குறாங்களா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. பேர் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஜோதி பர்வதம், ஹாய். பாருங்க அக்கா, ஷாலு வரவே இல்லைன்னு எவ்வளோ ஃபீலாக சொல்கிறாரு. அதானே ஷாலு வந்து உங்களுக்கு ஃபீல் ஒளிவிட்டம் தெரியுமில்ல, தெரியுமில்ல, அதனால தான் சொன்னேன். குட் நைட் அக்கா, அண்ணா குட் நைட். ஜோதி பர்வதம், ஸ்ரீமுத்து எல்லாத்துக்கும் குட் நைட் அக்கா.